கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கவங்க கரண்ட் பிரச்சனை வருதான். ஸோ ஸ்மார்ட்டா ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா சோலார் சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோலார் சிஸ்டம் தெரியுமா உனக்கு? சோலார் சிஸ்டம் எஸ். இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா அறுத்துக்கிட்ட முண்டங்களா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இதுக்குதான் சின்ன வயசுல ஷூட்டிங் அனுப்பாம அடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புன்னு சொல்றது. அப்படி அனுப்பி இருந்தா சோலார் சிஸ்டம் வேற சோலார் பேனல் வேறன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? I don't know. He said solar system and then அவர் சொன்னாரு லைக் எங்க வீட்ல இருந்து கூட கரண்ட் ஒரு 6 மாசத்துக்கு எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிருக்காரு. What do you think? 6 மாசத்துக்கு எதுவும் கேட்க கூடாது. ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. அப்ப நீங்க முன்னால பார்க்கணும் பின்னால போங்க. அது கரண்ட் போனா எதுவுமே கேட்க கூடாது. கொடுத்துருவா கரண்ட் போகும் ப்ரோ. ஆனா நீ கேட்க கூடாதான். ஏன் கேட்க கூடாது? அண்ணா இருக்காருல்ல, வெயிட் பண்ணுங்க அண்ணா. ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா ஜாலியா? இப்ப இஷ்யூ ஆகுதா? சரி பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. டேய் பத்த நீ ஒரு படம் ஒழுங்கா நடிக்கல. உனக்கு கரண்ட் இல்லாத அவன் கரண்ட் பேசினா வந்துருமான்னு கேக்குற. உன்னை எவன்டா மீடியால கூப்பிட்டு உட்காந்து பேசுற நாய? மரியாதை பேசியா? உன் வீட்டுல இருந்ததுதான் இனிமே கரண்ட் எடுக்க சொல்றோம். அங்க இருக்க மக்கள் எல்லாம் என் வீட்டுல போய் கரண்ட் சொல்லுங்க. இதே வீட்டுல ஒண்ணு அவன் வீட்டுல வேற யாராவது இருந்தா வீட்டுல ஒரு வயரை போட்டு கரண்ட் எடுங்க. இவன் என்ன இவன் ஏதோ கருப்பா உற்பத்தி நிலையம் வச்சிருக்க மாதிரி வீட்டுல என் வீட்டுல வந்து கரண்ட் எடுத்துக்கன்றா. யாரா நீங்க எல்லாம் எங்கடா இருந்து வரீங்க? How do I tell you? அவன் என்ன பெத்தாயலா இல்ல வாடகைக்கு எடுத்தாயலான்னு மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. என்னங்க இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? நம்மளுக்கு பிரச்சனை வந்தா நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். இன்னைக்கு நீங்க எல்லாருமே இதை செஞ்சுட்டு இருக்கீங்க. இதை தயவு செஞ்சு எல்லாருமே செய்யுங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. அப்புறம் என்னப்பா தமிழ்நாட்டு மக்களே, அம்பானி சாரே சொல்லிட்டாரு. இவர் யார் தெரியுமா? யாரு? டாடா பிர்லா இல்ல, அவங்களோட பார்ட்னர். யாராரு வீட்டெல்லாம் கரண்ட் இல்லையோ நீங்க எல்லாருமே நம்ம சார் வீட்டுக்கு போயிட்டு சார் எங்க வீட்டுல கரண்ட் இல்ல, உங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் கரண்ட கடனா கொடுங்கன்னு வாங்கிக்கோங்க. அவன் வந்து ஒரு சைகமாங்க, அவன் பைத்தியக்காரன். அவன் வந்து பல்ல ஆண் கட்டி தரணுங்கன்னு மாமியார கடிக்கிறதுக்கு ஓடுறான். அவன் ஒரு பைத்தியக்காரன். கேள்வி கேட்கறதையே உங்களால பொறுத்துக்க முடியாம உங்க அண்ணனை பாவம்னு சொல்ற நீங்க, மக்கள் எல்லாமே மின்சாரம் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான தற்கொலைடா நீ எல்லாம்? சோலார் சிஸ்டம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? சிரிக்காத ப்ளீஸ். எனக்கு ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. யாராவது சிரிச்சான கோவம் ஒரு டப்புன்னு அரைஞ்சிருவேன். அதனால என்கிட்ட வந்து சிரிக்காத எப்பவுமே. அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. நீ திடீர்னு சிரிக்கிறியா லவக்கணம் விழுந்து கடிச்சு போடுவோமான்னு வருது. எந்திரிச்சு போயிரு. அவன் ஏதோ விஜய் படத்துல தான் நடிச்சிருக்கான் போல. மாஸ்டர் படத்துல இப்ப ரீசன்ட்டா மாஸ்டர் படத்துல அதை வச்சிட்டோம்னா நம்ம எம்எல்ஏ ஆயிரலாம், சீட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏயா இந்த அரசியல்வாதிங்க தான் விளம்பரத்துக்காக பேட்டி அது இதுன்னு கொடுத்துன்னு இருப்பாங்க. உனக்கு என்ன வந்தது? தம்பி சொல்லுச்சுங்களேன், அரசியல்வாதி ஆகிறதுக்காக ஒரு அட்டம்ட்டுங்க, அது சொல்லி பார்த்தேன். என்றகன்னு பார்த்தேன். இந்த மாமா இந்த அக்காவை வண்டியில தூக்கிட்டு போனாரு. எங்க போன பாக்கிறதுக்கு நம்ம பின்னாலேயே போனேன். அங்க ஒரு வீட்டு உள்ள வச்சுட்டு கூட்டிட்டங்க. யாருமே இல்ல. பாவம் இந்த அக்காவோட அழுவு சத்தம் தான் கடிச்சு.
இவனை கரண்ட்டை பிடிங்கிட்டு சட்டை இப்போ பேண்ட் சட்டையை கழட்டி விட்டு இவனை உட்கார வச்சிங்கன்னா தெரியும். காத்தா மேல சத்தியமா சொல்றேன், நான் பார்த்தா எரியவே எரியாதுமா. நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிட்டு, ஐயோ அம்மனை கட்டி ஆக்கிறாத. இவன் கிட்ட வந்து அரசியல் கேள்வி கேட்டுக்கிறீங்க, அவன் வந்து பெரிய புடிங்கி மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கான். நார்மலாவே புடிங்கி மாதிரி தான் பேசுவான். இதெல்லாம் இப்ப மட்டும் இல்ல, ஜென்மம் அப்ப இருந்தே இப்படித்தான். அப்படி கொண்டு போறது, ரீல் கொண்டு போறது வரது, இப்படி பண்ணிக்கிட்டேன். அந்த படத்துல என்ன மறக்க முடியாத அனுபவம் உங்களுக்கு? மறக்க முடியாத அனுபவம் வந்து எல்லா காட்சிகளும் தத்ரூபமா இருக்கும். அந்த பேரன் கேரக்டருக்கு யாரை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாஸ்டர் மகேந்திரன் ஒரு பையன் இருக்கான், அவனை கூப்பிட்டு வந்தாங்க. அவன் வந்தோடனே நேராக உட்காந்துக்கிட்டு எத்தனை ஷாட் எடுப்பீங்க, என்ன டைலாகு, எப்படி கேமரா அங்கெல்லாம் வைப்பீங்கன்னாரு. கேரக்டர் முதல்ல எங்களை கூப்பிட்டு முதல்ல இந்த பையனை வெளியே அனுப்பிச்சுங்க, இல்லைன்னா அடிச்சு கொண்டுருன்னாரு. ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உங்க வாயில பிடிக்கும் போல. கரண்ட் கட் ஆகுதா, சோலார் பேனல்னு ஒண்ணு இருக்கு, ஐடியா மாஸ்டர் குடுக்குறாராமா. பெரிய புடிங்கி மாதிரி உட்காந்து ஐடியா கொடுத்துட்டு இருக்க. ஏனே இப்படி சின்ன பையல போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? ஆறு இவனா சின்ன பையன், மூஞ்சிய பாரு. இது பெருசா வந்தா 20 ரேப்பு, 10 கொலை, பிஞ்சு குழந்தைய போய் கழுத்தை கடிச்சே கொண்டுறியா. 6 மாசம் கேள்வியே கேட்காதீங்க. வேணா என் வீட்டுல இருந்து கரண்ட் எடுத்துங்க. மெண்டல் மாதிரி பேசாதடா நாயே, மெண்டல் மாதிரி பேசாது. சொல்லலாமா? அவனை பிடிச்சது யாரு அப்படி சொல்லுது? சரி, உனக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து என்ன படம் நடிக்க யாருமே கூட மாட்டாங்கன்னு ஒப்பார வச்சுட்டு இருந்தீல. மாஸ்டர் படத்துல நடிக்கணும்னு அந்த மகேந்திரன் அழுதுருப்பேன் அப்படிலாம் சொன்னீல. நான் உனக்கு ஐடியா தரேன். மாஸ்டர்னு பேர் வச்சிருக்கல, என்ன மாஸ்டர்? டீ மாஸ்டரா, பரோட்டா மாஸ்டரா? போயிட்டு அந்த வேலையை பாரு. அப்படி இல்லையா படிச்சுட்டு ஏதாவது வேற ஏதாவது வேலையை பாரு. அப்படி இல்லையா 4 தட்டு எடுத்துட்டு தெரிஞ்சிருவா போ. பின்னாடி லட்சக்காரனா படவழியா மூடிக்கிட்டு படம் நடிக்கிறியா, அந்த வேலையை பாரு. மக்கள் பிரச்சனை மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டீங்கன்னா மரியாதை கட்டுறோம், அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க. எவ்வளவு டீசெண்டா பிச்சை எடுத்துட்டு இருந்தேன், அதே செய்ய வேண்டியதானே. எதுக்கு தேவையில்லாம இதுக்குள்ள வர? இந்த மீடியா துறையில இருக்கிற நிறைய பேர் விஜய்க்கு முட்டு கொடுக்குறீங்களே, ஏன் ரூட் மூலியமா அப்பதான் உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா? இந்த பொழப்புக்கு வேற ஏதாவது பார்த்துட்டு போயிடலாம்டா. இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? முன்னாடி தெரிய கூடாது, விதவிதமா சரக்கு இருக்கு முன்னாடி, அத போட்டு போட்டா வாழ்க்கை போகும் பின்னாடி. புரியாரப்ப விளங்குறவனா தண்ணியமா தான் இருப்பான். தண்ணியாதான் அவன் தண்ணி தான் ஓடுது, உடம்புல ரத்தம் ஓடல, சாராயம் ஓடிக்கிட்டு இருக்க. அவனுக்கு தெரியுமா? உனக்கு முதல்ல குடிச்சிருக்கா நீ வாங்கி குத்தா அப்படி சொல்ற தானே இது? நான் ஒரு தடவை அந்த மீட்டிங்ல டம்ளர் வாங்கி வைப்பேன். அந்த டம்ளர் பார்த்தா கிடைக்காது, காணா போயிருக்கும். என்னன்னு பார்த்தா தலைவா கோச்சி கடை என் தலைவன் கையில புடிச்சு அந்த டம்ளரை கொடுத்தாரு, அதனால அந்த டம்ளரை நான் எடுத்துக்கினேன் அப்படின்னு. ஏன்னா 10,000 ரூபா ஒன்னால நான் பணம் கொடுத்துறேன், அந்த டம்ளர் வரைக்கும் கேட்காதன்னு சொல்லக்கூடியவங்க தான் எங்களுடைய நிர்வாகிகள். மாட்டு சனி நக்கி பார்த்தது, கழுதப்பியை மெரிச்சு பார்த்ததெல்லாம் பெருமையா பேசிட்டு. திருவள்ளூர் அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் நீதி கேட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஏண்டா இந்த விஜய தொட்டோம்? கருவில் இருக்கும் பெண் குழந்தை முதல் வயதான பாட்டி வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் தேவையில்லை. மேடம் மேடம் கொஞ்சம் வெறப்பா நல்லா ஸ்டிப்பா. 1 மாத கால ஆட்சி, அதுக்கு எங்க ரீல்ஸே சாட்சி. மொபைல்ல வர ரீல்ஸை நம்பி ஓட்டு போட்டாங்க. இப்ப அந்த மொபைல் சார்ஜ் போட கூட கரண்ட் இல்லாம தெருவில் நிக்கிறாங்க. மேடம் அப்படியே கெத்தா வந்து நில்லுங்க, அப்படியே கெத்தா நில்லுங்க. 1 மாத கால ஆட்சி, அதுக்கு எங்க ரீல்ஸே சாட்சி. மேடம் அத ஸ்கூல் பசங்க வரானுமே, ஸ்கூல்ல பிடி சாரு ஏன் பட்டன் போடல, ஏன் நெயில் கட் பண்ணல, ஏன் முடி வெட்டலன்னு கேட்பார்ல, அந்த மாதிரி ஒரு டைலாக் போட்டு விடுங்க. அப்பதான் பசங்க பயப்படுவாங்க, யாரும் நம்ம மாத்த முடியாது, அவன் தான் மாத்த முடியாது. அது கிடக்குது மேடம், அதுதான் முக்கியம். நமக்கு ரீல்ஸ் தான் முக்கியம் மேடம். 1 மாத கால ஆட்சி, அதுக்கு எங்க ரீல்ஸே சாட்சி. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி வருகின்ற பஞ்சாயத்து தேர்தல் நாம் 234 தொகுதிகளையும் நாம் வெற்றி பெறுவோம். களத்தூர் தட்சிணாமூர்த்தி நீ நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட கூட இல்லைங்க.
தொகுதி மாறி சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. செல்லும் இடமெல்லாம் நான் தான் எம்எல்ஏ, நான் தான் எம்எல்ஏ என தனக்கு தானே தம்பட்டம் அடித்துக் கொள்பவர்தான் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் ராமூர்த்தி. 41 சென்டிமீட்டர் ஒரு 35 சென்டிமீட்டராக குறைந்திருக்கிறது. ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. தாவைக்கால இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட ஆதரவு அர்ஜுனா கீழே ஆதரவு அர்ஜுனான அனைத்து செயல்பாடுகளும் சொல்லப்படுகிறது. ஆதரவு அர்ஜுனா தான் எல்லாம் முதல் போட்ட அமைச்சர். கிரி சமாளிடா சமாளி. அன்பு சகோதரர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு ஆற்றல் மிக்க அமைச்சர். வந்த உடனே பிடபிள்யூடில வந்து யாரும் கான்ட்ராக்டரை கூப்பிட்டு கமிஷன் தராதீங்கன்னு சொன்ன ஒரு அமைச்சர். விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்தி தருவதற்காக என்ன வேணா பண்றேன்னு சொன்ன அமைச்சர். எஸ்டிஏடில இருந்த பாலிடிக்ஸ் எல்லாம் ஒழித்த அமைச்சர். எந்த இடத்துலயும் யாரும் காசு கொடுக்க கூடாதுன்னு லஞ்ச லாவணியத்தை வெளிப்படையாக உடைத்த ஒரு அமைச்சர். எப்போதும் தன் நெஞ்சிற்கு தோன்றியதை துணிச்சலாக சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர். இவர் வந்த பிறகு இந்த தமிழ்நாட்டில் பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாம அவரை சிறுமைப்படுத்துறது இது கோத்து வருதுன்னு சொல்லுவாங்க. எங்களுடைய முதலமைச்சர் கூட ஆதரவு அர்ஜுனாக்கு புதலாரம் பாருங்க. இவ்வளவு முதலமைச்சருக்கு 10 புதலாரம் பாருங்க. சாதாரண ஒரு முள்ளங்கி சாம்பார் ரசத்தை சாப்பிட்டு கையை கழுவிடுவார். நான் கேட்பேன், ஏன் சார் ஏன் இவ்வளவு சிம்பிளா சாப்பிடுறீங்க? அவர் சொன்னாரு, பிரதர் நீங்க சின்ன வயசுல நல்லா ரசிச்சு ருசி எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு பழகி இருப்பீங்க. நான் வெறும் சத்துணவு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த ஒரு மனுஷங்க இங்க வந்து நிக்கிறேன் சொல்றேன்னு சொன்னா. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? எனக்கு ஜென்ரலா நான்வெஜ் தாங்க ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்ச நாள் என்ன ஆகிப்போச்சு, இந்த டியூஸ்டேயும் ஃப்ரைடேயும் வெஜிடேரியன் தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ரூல் போட்டாங்க வீட்டில். அதனால அந்த 2 நாள் மட்டும் நான் வந்து ஷூட்டிங்ல சாப்பிட்டேன். கக்கு சொல்லியா ஏறி குச்சி கூட சாப்பிட இடத்துக்கு போயிடலாம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. சமூக ஒழுகல தனி மனித ஒழுங்கும் சம்பந்தப்பட்டு இருக்கு. தனி மனிதன் ஒழுங்கா இருந்தாலே அந்த சமூகம் தன்னால மாறும். என் அக்கா ஒருத்தி வந்திருக்கா, முதல்ல அவகிட்ட வாங்கி குடி. உங்க அக்கா வரக்கால உனக்கு கொக்கா கஞ்சி என்ன? தனி மனித ஒழுங்கும் என்ன இது? தனி மனித ஒழுங்கும் ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.